ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்ட் ரிமோட் சென்சிங்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ என் செமஸ்டருக்கு எதெல்லாம் படித்தா நம்ம வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 1ல் ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் த கெப்லர்ஸ் லா. ஸோ கெப்லர்ஸ் லாவில் லா 1, 2, 3 ஸோ மூணுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ எல்லாமே 3 லாவுக்கும் சேர்த்து கொடுக்கணும். அண்ட் தென் டிஸ்கஸ் அபவுட் த வேரியஸ் ஆர்பிட்டல் பெராமீட்டர்ஸ். ஸோ ஆர்பிட்டல் பெராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஸோ நமக்கு இருக்குது. ஸோ ஆர்பிட்டல் பெராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சைட் ஹெட்டிங் கொடுத்து ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அண்ட் தென் தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் அபவுட் த ஜியோஸ்டேஷ்னரி ஆர்பிட் அண்ட் நான் ஜியோஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க, எய்தர் ஜியோஸ்டேஷ்னரி ஆர் நான் ஜியோஸ்டேஷ்னரி. ஸோ ரெண்டுமே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் ஸோ இன்டர்பிரேட் அயனோஸ்பரிக் எஃபெக்ட்ஸ் இன் டீட்டெயில். ஸோ அயனோஸ்பரிக் எஃபெக்ட்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அண்ட் தென் யூனிட் 2 ஸோ ஸ்பேஸ் செக்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இல்லஸ்ட்ரேட் த attitude control. ஸோ attitude control என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் த டெலிமெண்ட்ரி ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ டிடி அண்ட் சி அப்படின்னும் கேட்டிருப்பாங்க. ஸோ டெலிமெண்ட்ரி அண்ட் ட்ராக்கிங் கண்ட்ரோல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிக் கொஸ்டின்ஸ். ஸோ அண்ட் தென் டிஸ்கஸ் அபவுட் த ஸ்டேஷன் கீப்பிங் அண்ட் articulate about the transponder in satellite communication. So transponderோட function satelliteல very very important. So அதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அண்ட் தென் யூனிட் 3 ஸோ லிங்க் அண்ட் access. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் டீட்டெயில் about the EIRP equivalent isotropic radiated power with its losses. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ EIRP முடிஞ்சோன்னா அதில் லாஸஸ், அட்மாஸ்பரிக் லாஸஸ், ஸோ இது மாதிரி வேரியஸ் ஆண்டனா மிஸ்அலைன்மெண்ட் லாஸ், ஸோ இது மாதிரி வேரியஸ் லாஸஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனலாக இந்த லாஸஸையும் ஈக்குவேஷனில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி காமிக்கணும். ஸோ அண்ட் தென் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் லிங்க் பவர் பட்ஜெட் equation. So this is also a very very important question. And then third one, compare and contrast different multiple access techniques, TDMA, CDMA, so FDMA and SDMA. ஸோ இந்த நாளையுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கம்பேரிசனாக போட்டு வச்சுக்கணும். ஸோ கம்பேரிசன் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக கேட்டாலும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் யூனிட் 4 டேட்டா அக்வசிஷன்ஸ். ஸோ எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் ரைட் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அண்ட் தென் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ஆப்டோ மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் illustrate the thermal sensor. And fifth question describes in detail about the geometric characteristics of thermal imagery. So and then fifth unit 5 data analysis. So explain about data products and their characteristics. And second question discuss in detail about basic principles of visual interpretation. And third one describe in detail about geometric corrections. ஸோ இதுதான் நம்ம 5 யூனிட்டில் பார்க்க போகிற சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் ஆல்சோ. ஸோ அஸ் அ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நம்ம சேட்டலைட் கம்யூனிகேஷன் பற்றி நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.